அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. என்னதான் தாவேகா பெரும்பான்மையா இருந்தாலும் திராவிட கட்சிகளை, அதாவது திமுகவை, குறிப்பா சொல்லணும்னா திமுகவை தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கடைசியா தீய சக்தி கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள், அதாவது சில கட்சிகள், அந்த கூட்டணிகளோட ஆதரவோட தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஸோ இதை தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் பலவிதமாக பார்க்குறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பதிவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சாதகம் இதில் இருக்குது, திமுக என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், அதே நேரத்தில் தாவேகாவும் என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகா பண்ணது சரியா அப்படிங்கிறதையும் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதில் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், இன்கேஸ் மெஜாரிட்டியை இப்போ தாவேகா ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னா, டிஎம்கேவை கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக டிஎம்கேவாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. சமூக வலைதளங்களில் வந்தது போல் ஏடிஎம்கே சப்போர்ட்டை சேர்த்துட்டு மற்ற எல்லா கட்சியும் சப்போர்ட் சேர்த்துட்டு பண்ணாலும் டிஎம்கேவால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி தான் வரும். ஸோ அந்த டைம் கண்டிப்பாக பிஜேபி அப்பயும் உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கலாம். அப்படி வந்தாலுமே 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப எலெக்ஷன் நடக்கும் போது விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அனுதாப ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மேபி விஜய் அவர்கள் நிறைய தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெரிய மெஜாரிட்டியில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம அவசரப்படக்கூடாது. இப்போ ஒரு வேளை எலெக்ஷன் வந்தால் அது விஜய்க்கு சாதகமாக இருக்கும், நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ஸ்டாண்டு தெளிவாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தான் கூட இருக்க கூட்டணி கட்சியை அவங்க அனுப்பிவிட்டு இந்த மாதிரி மேபி விஜய் அவர்களால் சரியாக ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கூட இருக்கலாம். அப்படி ஆட்சி பண்ண முடியல அப்படிங்கிறப்ப விஜய் மேலே ஒரு சில கெட்ட பேர்கள் ஏற்படும் ஒரு கட்டத்தில், என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா 5 வருஷம் ஆட்சி செய்ய போகிற சூழ்நிலை, ஒரு 2 வருஷமோ ஒரு வருஷத்துலையோ கண்டிப்பாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி மீண்டும் தேர்தல் வரும்போது வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பயன்படுத்தலாம். இது நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். டவுட்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். இது ஒரு சிலர் கணிச்சு சொல்லலாம், இந்த மாதிரி கூட பிளான் இருக்கலாம்னு. 100% இதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி அவங்க எப்போ வேணா பிரிஞ்சு போயிடலாம். இவங்க சொல்லும் போதே என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியிருந்து ஆதரவு தரோம், ஆனால் நாங்கள் டிஎம்கே கூட தான் பயணிப்போம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் சொன்னது போல தான் இவங்க எப்போ வேணால் வெளியே போகலாம் அப்படிங்கிறது விஜய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க எப்போ வேணால் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் இருந்தாலும் விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. விஜய்க்கும் தெரியும், இப்போது மேபி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன் வந்தால் நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறது விஜய்க்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் அந்த ரிஸ்க்கை விஜய் அவர்கள் எடுக்கலைன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது. எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸில் விஜய் அவர்கள் நினைச்சது போல நடக்கலனா தான் வாழ்நாளில் சிஎம்ஏ ஆக முடியாது. பட் விஜயோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கலாம்னா, மேபி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கூட இருக்கலாம். என்னன்னா, இப்போதைக்கு அவங்க கூட சேர்ந்து கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், நம்மளால் முடிஞ்ச நிறைய நல்லதை நம்ம பண்ணுவோம், இதுதான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி காட்டிட்டு மேபி நெக்ஸ்ட் ஸ்டாண்டில் எடுத்துக்கலாம். அவங்க கலைச்சிட்டாலும் நம்ம வெற்றி பெற்றலாம். அப்போ நம்மக்கிட்ட ஓரளவுக்கு பவர் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கலாம் விஜய் அவர்கள். ஏன்னா நம்ம கமெண்டில் பார்க்கும்போது நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கிட்டலாம் கேட்காதீங்க, 2 சீட்டு 3 சீட்டு ஏன் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் கமெண்டில். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்த்தது பார்த்தீங்கன்னா திமுகவை தான் எதிர்த்தீங்க, திமுக கூட தான் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தாங்க, அவங்க தீய சக்தி நீங்கள் சொல்லும் போது இதுவும் தீய சக்தியாக தானே இருக்கும், அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தங்களுடைய கேள்விகளை வைத்துட்டு தான் இருக்காங்க. எது என்னவா இருந்தாலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை யார் கையிலையும் கிடையாதுங்க. பட் மேபி டிஎம்கே அவங்க அப்படி கூட நினச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்றைக்குமே நம்ம பாஜக விடக்கூடாது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட எதிர்ப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சியை விடக்கூடாது அப்படின்னு கூட அவங்களும் நினச்சிருக்கலாம். பட் அவங்க ஒரு விஷயம் நினைக்கலாம், இவங்க ஒரு விஷயம் நினைக்கலாம். பட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மேபி இப்படி ஒரு ஸ்டாண்டில்
ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே கூட தான் டிவிகே போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தது. நம்மளும் நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம். ஏன் அது போகாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேபி அவருக்கும் அந்த சிந்தனைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை பெருசாக விமர்சனம் பண்ணலை. பட் அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். அல்லது இவர் கூட இருக்க செங்கோட்டையன் அவர்கள் ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்திருக்கலாம். செங்கோட்டையன் கிடையாது, வேற யார் வேணா பார்த்தீங்கன்னா தடுத்திருக்கலாம், இந்த மாதிரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஏடிஎம்கே தரப்புல இருந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், அவங்க நேர்வழியா வந்து கேட்டிருக்கணும். பட் கட்சியை உடைக்க பார்த்துட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டிச்சேரி ரெசார்ட் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது அவங்க சைடும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நியாயமான ஒரு விஷயம் தான். யாராக இருந்தாலும் கட்சியை உடைக்க பார்த்தா விட மாட்டாங்க. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை பொறுத்த வரைக்கும் ஓட் ஷேரிங்கில் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. டிஎம்கேவும் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. விஜய் அவர்களும் 1,50,00,000 மேலே தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த தொங்கு சட்டசபையில் ஆட்சி அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவங்க எல்லாருமே, காங்கிரஸை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து தான் ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆனால் டிஎம்கே கூட தான் சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக டிஎம்கேவோட ஆதரவில் தான் டிவிகே ஆட்சி அமைகிறதா அப்படிங்கிறது டிஎம்கே அவர்கள் பெருந்தன்மையாக சொல்லிக்கலாம். டிவிகேவும் மேபி பாஜக வராதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.